இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி சிம்ம ராசியாகங்க. காலபுருஷ தத்துவத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க, ஆளுமை திறன் மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. இந்த ராசிக்காரங்க சொல்லக்கூடிய சொல் மற்றும் செயலில் பிரதிபலிக்கக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க ரொம்பவே தைரியமாகவும் உற்சாகமாகவும் செயல்படக்கூடியவங்க அப்படின்னும் சொல்லலாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போட்டியிலுமே பணி இடத்துலையுமே முதல் இடத்துல இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு அணியை வழி நடத்தக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்குங்க. அதிக பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டில் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க போகிறது? சாதகமான பலன் கிடைக்க போகிறதா, பாதகமான பலன்கள் கிடைக்க போகிறதா? இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்துவில் கருங்காலி மாலைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை ப்ரேஸ்லைட்டாகவும் ஜப மாலையாகவும் கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோபம் அதிகமாகவே வருங்க. இவங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடே இருக்காது. இவங்க நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இவங்க பொழுதுபோக்கில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்படக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. அதே போல் இந்த ராசியை சேர்ந்தவங்க வாழ்க்கை துணையோடு அதிகமாக நேரத்தை செலவிட விரும்பக்கூடியவங்க. இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிங்க, முழு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவங்க, உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாங்க. சமுதாயத்தில் இவங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள இவங்களால முடிந்த அளவுக்கு எல்லா முயற்சியுமே செய்யக்கூடியவங்க. இவங்க குழந்தைகளிடம் அன்பும் உணர்ச்சி பூர்வமான உணர்வையும் கொண்டிருக்கக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா பெற்றோரிடத்துலையும் உடன் பிறந்தவங்ககிட்டையும் அன்போடு அரசனையோடும் நடந்து கொள்ளக்கூடியவங்க. குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொன்றையுமே பார்த்து செய்யக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் தெரிந்து கொள்வதிலையும் அதிகமாக ஆசைப்படக்கூடியவங்க, ஆர்வம் காட்டக்கூடியவங்க. புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைக்கக்கூடியவங்க. அதில் சிறப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க. ஒரே இடத்துல இல்லாமல் வெளி இடத்துலையும் சென்று வெற்றி பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போல் வேலை தொடர்பான பயணத்திலையுமே சிறப்பான வெற்றியை அடையக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2025ஆம் ஆண்டு நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்குது. 2026ஆம் ஆண்டு அதாவது புத்தாண்டானது பிறக்க போகுதுங்க. இந்த புத்தாண்டிலாவது நமக்கு நல்லது நடக்குமா, பிரச்சனை தீருமா, நம்முடைய கனவுகள் நிறைவேறுமா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக எல்லோருக்குமே இந்த ஆண்டு புதுமை செய்யக்கூடிய ஆண்டாக பிறக்க போகுதுங்க. சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிறக்க போகுது அப்படின்னும் சொல்லலாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டானது பிறக்க போகுதுங்க. பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால எல்லோருக்குமே நல்ல ஆண்டாக இருக்குங்க. அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து விடுங்க. சொந்த தொழில் தொடங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையானது வருகின்ற புத்தாண்டுலேருந்து அதிகரிக்குங்க. அதே போல் வருகின்ற புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செஞ்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க. சரி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாருங்க. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி போன்ற 2 பயிற்சிகளும் நடைபெற இருக்குதுங்க. குரு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உச்சம் அடைந்து சிம்மத்துக்கு வர இருக்கிறாரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போக இருக்கிறாருங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுதுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, பாசாங்கு செய்ய
செய்யக்கூடியவங்க யார் என்பதை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. உங்களை நீங்களே நம்ப வேண்டாங்க. உங்களுடைய பலத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. வருகின்ற புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய புத்தாண்டாகவும் அமைய போகுதுங்க. நீங்கள் எல்லா விஷயங்களுக்குமே வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஆண்டாகவும் அமைய போகுது. ராசிநாதனாகிய சூரியன் நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனால எல்லா விஷயத்திலுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. தலைமை பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஆண்டாகவும் அமைய போகுது. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் எண்ணில் பிறப்பதனால நீங்கள் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது வெற்றி பெறும் யோகத்தை உண்டாக்குங்க. அதே போல் புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. புதிய கிளையை தொடங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். அதே போல் புதிய முதலீட்டாளர்கள் கிடைப்பது போன்ற யோகமானது உங்களுக்கு வருகின்ற புத்தாண்டில் அமைய போகுதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றமானது உண்டாகும். புதிய வேலைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. அஷ்டமத்து சனி இந்த வருஷம் முழுவதும் இருப்பதால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்க வேணுங்க. மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது போன்ற விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணுங்க. நீங்கள் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை செவ்வாய் மறைஞ்சிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பதால் மே மாதம் வரைக்கும் சாதகமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க. பணவரத்தானது அதிகரிக்கும். சொத்து வரவானது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஜூன் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை 12ஆம் வீட்டில் இருப்பதனால சுப செலவுகளானது உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்களுடைய ராசியில் இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. டிசம்பர் 5ஆம் தேதி தொடங்கக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக வருகின்ற புத்தாண்டானது அமைய போகுதுங்க. அதே போல் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏழை மாணவிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை அவங்களுடைய படிப்புக்கு கொடுத்து உதவுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவுவதும் பணக்கற்கண்டு வாங்கி கொடுப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்குங்க. வரக்கூடிய புத்தாண்டில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 5 பேருக்காவது அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டு சிறப்பான ஆண்டாக அமைய போகுதுங்க. தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமானது கிடைக்குங்க. எதிரிகள் பலவீனம் அடைவாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கக்கூடிய வருகின்ற புத்தாண்டானது அமைய போகுதுங்க. இறங்கிய அனைத்து காரியத்திலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் அமைய போகுது. மந்த சோர்வு நிலையானது நீங்கி உங்களுடைய மனதில் தைரியமானது பிறக்குங்க. தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுதுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. கடன் சுமைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்கும். பழைய பாக்கி அனைத்துமே வசூலாகக்கூடிய ஆண்டாக அமைய போகுதுங்க. சுப காரிய தடைகள் அனைத்துமே விலகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமானது கைகூடி வரக்கூடிய ஆண்டாக வருகின்ற புத்தாண்டானது அமைய போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், சிக்கல்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஆண்டாகவும் அமைய போகுது. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நேரமாகுங்க. வாழ்க்கை துணையோடு இருந்த மனசஞ்சலங்கள் அனைத்துமே நீங்கி அந்யோன்யமானது அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் அமைய போகுது. ராசியை சேர்ந்தவங்க கழுத்து வலி, ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. வீண் விரயமானது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. திங்கட்கிழமை நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் எலுமிச்சையில் சாதம் செய்து அன்னதானம் கொடுப்பது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நீங்கள் பிள்ளையார்பட்டி சென்று அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க.
அதே போல் வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டாகுங்க. நீங்கள் நீண்ட நாளமாக வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருப்பீங்க. அதை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய பயணங்களால் ஆதாயம் உண்டாகுங்க. கல்வி, உத்தியோகம், தொழில் எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.